தேவன் நல்லவர். தேவன் இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நான் கோயம்புத்தூர் வரும்போது 70 கொண்டு வந்த 70 ரூபாய் மறக்க முடியுமா? நடந்து போன. ஆனா தேவ கிருபையினால் என் சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுத்து உழைக்கும் திறனை தேவன் கொடுத்திருக்கிறார். காசு நான் குப்பை அதான் நினைப்பேன். பிக்ஸ்ட் டெபாசிட் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. எல்லாவற்றையும் விட மேலான தேவன் இயேசுவை நாங்கள் நம்பி வாழ்கிற ஒரே காரணத்தினால் இன்றைக்கு உன் மத்தியில் இருக்கிறோம். காசை குப்பை நினைக்கணும். பணம் 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 என்று சேர்த்து பிறருக்கு கொடுக்காமல் இப்பொழுது மறித்தால் எங்கே செல்லும் அந்த ஆத்மா? பூமியிலே வாழ்வது ஒரே ஒரு முறைதான். ஒரு மனிதனுக்கு மரணம் எப்போது சம்பவிக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எப்பொழுது சம்பவித்தாலும் இயேசுவோடு நிரந்தரமாய் பரலோகத்தில் சந்தோஷமாய் வாழும் பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும். எனக்கு நரகம் பரலோகத்தை பத்தி தெரியாது. காதிலே ஒரு பாட்டை கேட்கிற சத்தமா, ஆனால் அதை மீறி என் காதிலே ஒரு சத்தம். என்ன சத்தம் தெரியுமா? அண்ணா, நெருப்பு தாங்க முடியல, அக்னி தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. நீங்கள் மக்களுக்கு பிரசங்கம் செய்யுங்கள், இந்த அக்னிக்கு யாரும் வரக்கூடாது, நரகத்திலே வேகிறேன், ஆனால் தாங்க முடியல. கார ஓரம் கட்டி 7 நிமிஷம் தேம்பி தேம்பி அழுத தங்கச்சி, உன்னை நான் காப்பாற்ற முடியாது. அந்த பெண்ணின் சத்தம் இன்றைக்கு நினைத்தான் என்னால் தாங்க முடியவில்லை. அந்த பொண்ணு நரகத்தில் வேகும் பொண்ணு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லல. ஏன்? பல வருடங்கள் ஆகிவிட்டது. தெரியும் இது தப்பிக்க முடியாது, மற்றவங்க வரக்கூடாது என்ற எண்ணம். ஆனா நான் பூமியில எப்படி வாழ்றோம்? இந்த பூமியில அவன் நல்லா இருக்க கூடாது, அவன் கெட்டு போகணும், இவன் கெட்டு போகணும், போட்டி பொறாமை நிறைந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? மத்தேயு 5:44, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்த மக்களுக்காகவும் நிந்திக்கிற மக்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள். இந்த வசனத்தை எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷி கடைபிடித்து வாழ்கிறார்களோ அவர்கள்தான் இயேசுவின் பிள்ளைகள். ஏதோ நான் பைபிள் படிச்சிட்டேன், நான் கிறிஸ்தவன், இயேசு தெரியும், வேதம் தெரியும் என்று சொல்லி பிறரை நேசிக்காவிட்டால் அவன் இயேசுவின் பிள்ளை அல்ல. நரகம், எரி நரகம், தப்பித்துக் கொள்வோம். எனக்கு பிரியமான தேவஜனமே, நீங்களும் நானும் இயேசுவோடு கோடி கோடி ஆண்டுகள் இணைந்து வாழ வேண்டும் என்றால் நம் உள்ளத்திலே பகை இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. எங்கு பார்த்தாலும் போட்டி